Hello viewers, இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்மாசிஸ்னால் என்ன, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னால் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ்மாசிஸோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். Osmosis, which is a spontaneous process by which the solvent molecules pass through a semi-permeable membrane from a solution of lower concentration to a solution of higher concentration. இப்போ இந்த கியூபாய்டோட ரைட் சைடில் சால்வெண்ட் மாலிகுல் இருக்குது. இங்கே சால்வெண்ட் மாலிகுல் வாட்டர் மாலிகுல். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் இருக்குது. சோடியம் குளோரைட் சொல்யூஷனில் sodium chloride is the solute molecule and water is solvent. So two sides-உமே solvent molecule is water. இந்த left sideல இருக்கிற sodium chloride solutionல sodium ionsum chloride ionsum வாட்டரில் dissociate ஆகிருக்கும். இப்போ இந்த மிடில் பார்த்தீங்கன்னா இந்த டூ சைட்ஸ்க்கும் இன்பிட்வீனில் ஒரு செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின் இருக்குது. இதோட யூனிக் கேரக்டர் ஒன்று இருக்குது. இதுதான் ஆஸ்மாசிஸை டிசைட் பண்ணுது. அந்த யூனிக் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செமிபெர்மியபிள் மெம்ப்ரெயின் வாட்டர் மாலிகுலை மட்டும் டூ சைட்ஸும் அலோவ் பண்ணும். ஆனால் சொல்யூட் மாலிகுல் சோடியம் அயான்ஸையோ குளோரைட் அயான்ஸையோ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு இது அலோவ் பண்ணாது. ஒன்லி வாட்டர் மாலிகுல்ஸை மட்டும்தான் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அலோவ் பண்ணும். இதுதான் இதோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக். இப்போ இந்த அனிமேஷனில் பார்க்கலாம். இந்த அனிமேஷனில் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின் மூலமாக மூவ் ஆகுது. ஏன்னா ரைட் சைடில் லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ லோவர் கான்சன்ட்ரேஷன் சைட்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைடுக்கு சால்வெண்ட் மாலிகுல் செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின் வழியாக பாஸ் ஆகும். பாஸ் ஆகிறப்ப லெஃப்ட் சைடில் என்ன ஆகும்னா, இதோட இந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும் லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால் லெஃப்ட் சைடில் ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஹை ப்ரெஷர் என்ன பண்ணுன்னா சால்வெண்ட் மாலிகுலை அகெயின் ரைட் சைடை புஷ் பண்ணும். இப்போ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் until equilibrium is reached. புக்கில் யூடியூப் யூஸ் பண்ணி தான் ஆஸ்மாசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு டயக்ராமில் அனிமேஷன் பண்ணியிருக்கேன், ஆஸ்மாசிஸ் அனிமேஷன் பண்ணியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸில் திஸ் மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிற வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஈக்லிபிரியம் அட்டைன் ஆனதுக்கப்புறம் அதோட ரேட் ஆஃப் மூமெண்ட் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதோட மூமெண்ட் ஸ்டாப் ஆனாலும் அதில் இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இந்த யூடியூப்பில் பில்டப் ஆகிருக்கும். அந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பைன்னு சொல்கிறோம். இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை எக்ஸ்பெரிமெண்டலாக ஹேண்டில் பண்ணவர் வாண்ட் ஹாஃப்ன்றவர். ஸோ அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குன்னா, அந்த மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூட்டுக்கும் அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்றது இந்த கான்செப்டை அவர் டெரைவ் பண்ணார். டெரைவ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வந்தார். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு C and T, where C is the concentration of it is molar concentration of solute and T is the temperature of the solution. So proportionality remove பண்ணுறதுக்கு constant R, that is gas constant introduce பண்ணாரு. So osmotic pressure equation is pi is equal to CRT.